நாள் முழுக்க ஆபீஸ்ல வேலை பாக்குற, வீட்டுக்கு வந்து வேலை பார்க்கணுமா என்ன? இன்னைக்கு ஃபேக்டரிக்கெல்லாம் போனல, வேலை கொஞ்சம் பெண்டிங் ஆயிடுச்சு. அன்னன்னைக்கு வேலையா அன்னன்னைக்கு முடிச்சிடுறது நல்லது தானே? ஏமஹா, இன்னைக்கு போன மாதிரி அடிக்கடி ஃபேக்டரிக்கு போக வேண்டி இருக்குமோ? வீக்லி ட்வைஸ் போக சொல்றாங்க. ஓ, ஏன் கேக்குறீங்க? சும்மா தான் கேட்டேன். இன்னைக்கு மாதிரி அடிக்கடி உங்க ஆபீஸ்க்கு வந்து உங்களை தொந்தரவு பண்ணிடுவேனோன்னு பயப்படுறீங்களா? சேச்சே, அப்படியெல்லாம் இல்ல. என்னைக்காவது ஜிகர்தண்டா சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா திடீர்னு வந்து நிப்பேன். ஏன்னா ஜிகர்தண்டா செம்மையா இருந்துச்சுங்க. ஆக மகா எந்த நேரமும் அந்த ஆபீஸ்க்கு வரலாம். அப்படி வந்தா எக்கு தப்பா மாட்டிக்குவேன். என்ன பண்ணலாம்? என்ன திடீர்னு சைலண்ட் ஆயிட்டீங்க? ஜிகர்தண்டா வாங்கி தருவீங்களா மாட்டீங்களா? உனக்கு இல்லாததா? இன்னைக்கு நீ ஜிகர்தண்டா சாப்பிட்ட அழகா பார்த்தா எப்படி இருந்துச்சு தெரியுமா? எப்படி இருந்துச்சு? ஒரு ஜிகர்தண்டாவே ஜிகர்தண்டாவை சாப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. ஏய், போன் சைலண்டா இருந்திருக்கு. ஆபீஸ்ல இருந்து கூப்பிட்டிருக்காங்க. ஹலோ, சாரி சார், போன் சைலண்ட்ல இருந்துச்சு. நீங்க கால் பண்ணது கவனிக்கல. சொல்லுங்க சார். அப்படியா? ஓ ஓ, நோ ப்ராப்ளம் சார். நாளைக்கே வா. ஓகே சார், நான் போயிடுறேன் சார். சார், எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சார். ஓகே சார், தேங்க்யூ சார். என்னவா? நீ ஆபீஸ்ல கால் வச்ச நேரம் என் வேலை நல்லா இருக்குன்னு என்ன மெயின் பிரான்ச்சுக்கு மாத்திட்டாங்க. நாளையில இருந்து எக்மோர் பிரான்ச்சுக்கு போறேன். அப்படியா? அப்போ சம்பளம் அதிகமா வருமா? உடனே கொடுப்பாங்களா என்ன? போக போக கொடுப்பாங்க. அந்த ஆபீஸ் பக்கத்துல ஜிகர்தண்டா கடை இருக்கா? எக்மோர் சைட்லயும் உங்களுக்கு ஃபேக்டரி இருக்கா என்ன? ஃபேக்டரி இருந்தா தான் வரணுமா என்ன? சும்மா கூட வருவேன். ஐயோ, பயப்படாதீங்க. அங்கெல்லாம் வந்து நான் உங்களை தொல்லை பண்ண மாட்டேன். அம்மாடி, அப்பா. என்னாச்சு? லேசா கால் வலிக்குது. அப்பா அப்பவே உன் கால் வலி பத்தி சொல்லிட்டு இருந்தாரு. அப்பவே கேட்கணும்னு நினைச்ச, மறந்துட்டேன். என்ன திடீர்னு கால் வலி? ஃபேக்டரியில ரொம்ப நேரமா நின்னுட்டே இருந்தனா, அதான் வலிக்குது. உட்கார்ந்து வேலை பார்க்க வேண்டியதானே? அது என்ன இங்க பழைய கார்மெண்ட்ஸ் கம்பெனியா? அங்க நான் தான் மேனேஜர், இங்க அசிஸ்டன்ட் மேனேஜர் தானே. நமக்கு மேல இருக்கிறவங்க பேச்ச நம்ம கேட்டுதானே ஆகணும். என்னம்மா இப்படி சொல்ற? ஆமாங்க, அதானே உண்மை. நல்ல வேலையில இருந்து சாதாரண வேலைக்கு வந்தா அது ஒரு வலிதாங்க. நாம அதை ஏத்துக்கிட்டு தாங்க ஆகணும். போ. என்னங்க, என்ன பண்றீங்க? எதுவும் பேசக்கூடாது. நீ பாட்டுக்கு வேலையை பாரு. என்னங்க இதெல்லாம்? வேண்டாங்க. என்னோட மகாராணிக்கு கால் வலிக்குது, நான் அமைக்கி விடுறேன். நான் செய்யாம வேற யார் செய்வாங்களா?